ஜெகதீசன் ஐயா. ஐயா ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஐயா, அந்த நான் யார் 3வது பாகம் தொடங்கிடலாங்களா? அப்புறம் வேற யாராவது இன்னைக்கு பேசுறதுக்கு நேற்று இது பண்ணதுனால கொடுக்கலையா? இல்லைங்க, அப்படி இல்லைங்க. ஏன்னா நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, 10 நிமிஷம் நானே டைம் எடுத்துட்டேன். 9:35 ஆகி போச்சு. நான் 9:20க்கு உங்கள் கையில் கொடுக்கணும்னு நான் ஐடியா பண்ணியிருந்தேன். பார்த்தா 1/4 மணி நேரம் நானே எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன். அது பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் நேரம் அவங்க சரிங்க. இல்ல படுக்க போறவங்க படுக்க போட்டோம், கேட்கறவங்க கேட்கட்டும். அது சரிங்க. ரெக்கார்டு நீங்க அவங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுங்க. சரிங்க, அவங்களுக்கு இருக்கும். ஓகேங்க ஐயா. வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்க ஐயா. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. சேகர் ஐயா. ஐயா, இப்போ ஹாஸ்பிட்டல் வென்டிலேஷன் வைக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் ஆக்சிஜன் உள்ள ஏற்றுவாங்க. ஆமா, வென்டிலேஷன். இப்போ நமக்கு வந்து ஆக்சிஜன் வெளியேந்து உள்ள வருமா, இல்ல உள்ளேயே உற்பத்தி ஆயிடுமா நம்ம பிராணன்? அதாவது வென்டிலேஷன்ல வந்து சிலிண்டர் இருக்கும் இல்லைங்களா? ஆமா, அந்த சிலிண்டருக்குள்ளார அவங்க ஆக்சிஜன் ஏற்கனவே ப்ரீலோடடா வச்சிருக்காங்க. ஆமா ஆமா. சோ அந்த ஆக்சிஜன் நமக்கு உள்ள தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவங்க அதை உள்ள கொடுக்குறாங்க. ஆமா. சோ நம்மளுடைய உடம்புடைய ஆரோக்கியத்தை பொறுத்து அது சரியான விகிதத்துல எடுத்துக்கும். ஆனா உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லைங்கிற பட்சத்துல நாம அதிகமான அந்த ஆக்சிஜன் கொடுக்க வேண்டியதா இருக்குது. ஆமா. சோ அந்த மாஸ்க் எல்லாம் போட்டு அந்த சுத்தமான ஆக்சிஜனா அவங்களுக்கு பியூரிஃபை பண்ணின ஆக்சிஜனா அவங்க கிட்ட கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அவங்க உடம்பு நிலை சீராகிறதுக்கான ஒரு வழிவகையை அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. ஆமா. இதே நமக்கு இயல்பாகவே அதே பிராணன் அது என்ன பண்ணுதுன்னா ஃபில்டர் பண்ணி எடுக்குது. ஏன்னா காத்துல வந்து வெறும் ஆக்சிஜன் மட்டும் தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆமா ஆமா. அதுல பலவிதமான வாயுக்கள் இருக்குது. ஆமா. அதெல்லாம் ஃபில்டர் பண்ற வேலையை இந்த லங்ஸும் அந்த தூசு மற்ற விஷயத்தெல்லாம் பாத்துக்கிறது இந்த லங்ஸ் இங்க இருக்குது. ஆமா. சோ அந்த வேலையை அந்த பலவீனமான சமயத்துல அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் பியூரிஃபை பண்ண அந்த ஆக்சிஜனை அவங்க சிலிண்டர்ல அடைச்சு வச்சு அவங்களுக்கு டைரக்டாக ஆக்சிஜனாவே கொடுக்குறாங்க. அது அவங்களால ஈஸியா அதை எடுத்துக்க முடியும். அதை பிரிக்கிற ப்ராசஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணி தேவையில்லாத விளக்கக்கூடிய ப்ராசஸோ அந்த உடம்புக்கு தேவைப்படாது. சோ அது முழுக்க அது கிடைக்கக்கூடியது முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையில் அது இருக்கும். அவங்களுக்கு அது சப்போர்ட்டிவா இருக்கும். ஆமா, கரெக்ட். இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப நமக்கு பிராணன் வந்து வெளியிருந்து வர வேணுமா, இல்ல உள்ளுக்குள்ளாரே நமக்கு பிராணன் உற்பத்தி ஆகுமா? இல்ல, இப்போ வெளியில இருந்து பிராணன் உள்ள வருது சரிங்களா, அது உள்ள வந்துருச்சு அப்படின்னா அது உள்ளாரதான் இருக்கும். ஆமா, அதுதான் சாமி சொல்றாரு, உள்ள வந்த பிராணன் அது உள்ளாரே இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னா அது அபானனாக மாற்றம் அடையாத வரைக்கும் உள்ளதா இருக்கும். அது ஒன்ஸ் அது உடம்பு ஃபுல்லா பரவி போய் அது இந்த ஹார்ட் பம்ப் பண்ணி அது உடம்பு ஃபுல்லா அந்த பிராணனை அனுப்பி விடுது, ரத்தமும் அதோட சேர்ந்து ஓடுது. அப்ப எல்லா செல்லுக்குள்ளாரையும் இந்த பிராணனாக இருக்கக்கூடிய ஆக்சிஜன் போயிட்டு வந்துட்டு இருக்குது. அப்ப அந்த பிராணன்ல இருந்து அது என்ன பண்ணுதுன்னா எனர்ஜியை எல்லா செல்களும் எடுத்துக்குது. அப்ப அந்த வேலையை செஞ்சதுனாலதான் அது அபானனாக மாற்றம் அடைஞ்சு அது வெளியில போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் நம்ம கிரியேட் பண்றோம். அப்ப அது வெளியில போகும்போது அதுக்கு அபானன்னு பேரு. ஆனா பிராணன் நம்ம உடம்ப விட்டு வெளியில போகாது அப்படிங்கறதான் அவர் உள்ளே இருக்கக்கூடியதுன்னு சொல்றாரு. வெளியிலிருந்து உள்ள வருது, வெளியிலிருந்து உள்ள வருது. ஆனா ஒன்ஸ் உள்ள வந்தா அது வெளியில போகாது, பிராணனாக அது வெளியில போறது கிடையாது. அவர் உள்ளுக்குள்ளார வர்றத பத்தியே அவர் பேசலங்க. ஒன்ஸ் அது உள்ள வந்துருச்சுன்னா அது உள்ளாரே இருக்க வேண்டியதுங்கிறார். அது உள்ளாரே இருக்கும் அப்படிங்கறதுனால அதை மட்டும் அவர் சொன்னதுனால அது உள்ளாரே எப்பவுமே பர்மனண்டா இருக்கிறது. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நாம எடுத்து அபானனாக அதை செலவு பண்ணிட்டு இருக்கிறதா நீங்க நினைச்சுக்கிறீங்க இல்லைங்களா? அதான் இப்ப ஒன்ஸ் வருதுன்னா டெய்லி கொஞ்சம் வர்ற மாதிரியா? எப்பெல்லாம் அபானன் போகுதோ அப்பெல்லாம் பிராணன் உள்ளே வரும். எவ்வளவு அளவு அபானன் வெளியில போச்சோ அவ்வளவு அளவு பிராணனும் வெளியில இருந்து உள்ள வரவே செய்யும். ஏன்னா இந்த உடம்புல இருக்கக்கூடிய காற்றினுடைய அந்த அளவீடு அது வந்து பேலன்ஸ் பண்ணி ஆகணும். ஆமா, எவ்வளவு காத்து வெளியில போச்சோ அவ்வளவு காத்து அது உள்ள இழுக்கவே செய்யும். அதுதான் உடம்புடைய இயல்பு. அதுதான் நான் சொன்ன, மூச்சு வாங்கும் போது அதிகமான அபானன் நம்ம வெளியேற்றதுனால அதிகமான பிராணன் அது உள்ள இழுக்குது. அதுதான் நம்ம மூச்சு வாங்குறத நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். எல்லா நேரங்களிலும் மூச்சு வாங்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா அது நம்ம ஐடென்டிஃபைக்கு வர்றது இல்லை. ஏன்னா கொஞ்சமா பிராணனை வெளியில அனுப்புறதுனால கொஞ்சமா அது உள்ள வந்துருது, நமக்கு தெரியறது இல்லை.
எக்ஸஸா போகும்போது தான் அது நம்ம அடையாளத்துக்கு வருது. ஓ, உள்ள காத்து வருது, உள்ள காத்து போகுதுங்கிறதே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்குது. அப்போ உள்ள வெளியில போகக்கூடிய அபானம் தான் அதை ரீப்ளேஸ் பண்றதுக்காக வெளியில இருக்கக்கூடிய பிராணனே அதை எடுத்துக்குது. இப்ப சயின்ஸ் என்ன சொல்லுது, நம்ம கிட்ட இருந்து வாங்கின அபானனை இந்த தாவர சங்கமங்கள் என்ன பண்ணுதுன்னா பிராணனாக மாற்றி கொடுக்குது அப்படின்னு சொல்றது சயின்ஸ். அப்படி கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கி ஆக்சிஜனை அது இந்த உடம்புல இந்த உலகத்துல ரீஃபில் பண்ணுது. அது நாம ஆக்சிஜனை எடுத்து வச்சுக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை ரீஃபில் பண்றோம். ஐயா ஜெகதீசன் ஐயா, ஆத்ம நமஸ்காரம். இது சார்ந்து உங்களுடைய கருத்துக்கள் சொல்லலாங்க. சரி, இப்ப நீங்க நல்லாதான் சொன்னீங்க. இப்ப எனக்கு இதுல ஒரு அபிப்பிராயம் இருந்தது. அதாவது நம்ம எல்லாம் சித்த விதிய 1வது அத்தியாயத்திலிருந்து 22வது அத்தியாயம் வரைக்கும் சொன்னோம்னா, ஏதோ ஒரு வகையில யாராவது ஒரு கேள்வி கேட்டா அது எப்படியோ ஓரளவுக்கு பதில் சமாளிக்கிறோம். ஏன் அப்படின்னா, அவங்க இந்த கம்ப்யூட்டர் மாதிரி 1 to 22 முழுசா ஞாபகம் வைக்க முடியாது. அப்படியே ஞாபகம் வச்சிருந்தாலும் அவங்க அதை கரெக்டா இன்னதுன்னு ஐடென்டிட்டியா கரெக்டா புரிஞ்சுக்கிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம சொல்றது சரியாதான் இருக்குமோ அப்படின்னு சிவானந்தபுரம் சார் சொல்ற மாதிரி அவங்க இப்ப ரொம்ப படிச்சவங்களாக்கும் அவங்க சொன்னா சரியாத்தான் இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு மாதிரி நான் என்ன நினைக்கிறேன், நம்ம சாமி சொன்னது அப்படியேதான் ஏத்துக்கணும், அதுல இருக்கிறது அப்படியேதான் படிக்கணும். அதெல்லாம் ஒத்துக்கிறேன் நான். அது கண்டிப்பா அவசியம், ஆரம்பத்துல இருக்கவங்களுக்கும் பிகினர்ஸுக்கும் ஸ்டார்டிங். ஆனாலும் ஒரு பிஹெச்டி ரிசர்ச் மாதிரி நம்ம எல்லாருமே சேர்ந்து அதுல கொஞ்சம் ஸ்பெஷலா பேசுறவங்களா கூட தேர்ந்தெடுத்து கூட கொஞ்சம் இந்த ஜோசிகாரங்க வருஷ பலன் சொல்லும் போது ஒரு 3-4 பேர் சேர்ந்துட்டு, ஐயா நீங்க சொல்லுங்க, நீங்க ஒரு மீன ராசி சொல்லுங்க, நீங்க ரிஷப ராசிக்கு சொல்லுங்க அப்படிம்பாங்க. அப்போ அவங்க ஓரளவுக்கு அவங்க அதை பத்தி சொல்லுவாங்க. அதுல கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டா இருக்கிறதுனால அவங்கள சொல்றாங்க. அதுல நடுவர் மாதிரி ஒருத்தரும் இருப்பாரு. இப்போ இதுல என்ன ஆகுதுன்னா, ஒரு ஞாபகப்படுத்தின மாதிரியும் ஆச்சு, ஒரு கரெக்ஷன் பண்ண மாதிரியும் ஆச்சு, மற்றவங்களுக்கு அது புரியாத கோணத்துல புரியுற மாதிரியும் ஆச்சு. இதே மாதிரி இந்த நியூஸ்ல எல்லாம் வாசிக்கும் போது டீகோட் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டீப் அனலைஸ், ஒரு விஷயத்த அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேயிறது. அந்த சாமி நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாரு ஆலோசனை பண்றதுன்னு. அந்த மாதிரி குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த இப்ப ஐயா கேட்ட ஆர்ஜி சேகர் ஐயா கேட்ட கேள்வி மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒவ்வொருத்தருமே நம்ம ஆலோசனை பண்ணியிருந்திருக்கணும். அப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம மூலையில ஆலோசனை பண்ணி வச்சுட்டு அப்புறம் முடியலங்கிற பட்சத்துலதான் இந்த மாதிரி யார்கிட்ட கேட்டா சரியா இருக்குமோ அங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது தப்பு கிடையாது. இந்த மாதிரி டீப்பா அனலைஸ் பண்ணாதான் நம்ம சித்த வித்தியில விசேஷ ஞானின்னு சாமி சொன்னனால நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்மளுக்கும் அவசியமா இருக்குது, எது பிராணன் எது அபானன் அப்படின்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இதுல சாமி உள்ளில் இருக்கிறது உள்ளிலிருந்து உள்ளுக்கு நடத்துறதுன்னு எல்லாம் சொல்றாரு. ஆனா நல்லா பாருங்க, சத்தினியின் போதும் ஜபத்தின் போதும் சட்டப்படி உடுத்துற வேட்டியை தவிர ஆண் பெண் யாரா இருந்தாலும் சரி நிர்வாணம் அனுஷ்டிக்க வேண்டும்ங்கிறார். ஒரு இடுப்புலதான் ஒரு துண்டோ ஒரு இதோ இருக்கலாம் ஒழிஞ்சு வேற எதுவும் இருக்கக்கூடாதுங்கிறார். அப்ப இது என்ன நோக்கத்துக்காக சொன்னாங்க? ஸ்ரீரங்க சித்தர் வேஷ்டியை நல்லா கால் முட்டை விட்டுக்குவாரு, சமணங்கால் போட்டுப்பாரு, உள்ள அன்றாயிரம் கோமணமோ எதுவும் பாய்ச்ச மாட்டாரு, முழுசா மேல வேட்டியை ஃபுல்லா கவர் பண்ண மாதிரி வச்சிருப்பாரு. அப்ப வேஷ்டி மட்டும்தான் உடுத்தணுங்கிறதுல அவர் தெரிஞ்சு வச்சிருந்தார். அப்போ அந்த ஒவ்வொரு செல்லுமே சுவாசிக்குது. இப்போ நம்ம வல்லார் எதுக்கு உடம்ப புதைக்கணும் எரிக்க கூடாதுன்னு சொல்றாரு, இந்த கான்செப்ட் வேற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் அது ஒரு லேச சம்பந்தப்படுறதுனால சொல்றேன். அப்போ ஒவ்வொரு செல்லும் சுவாசிக்கும். இந்த ஜீவன் உள்ள இருக்கிறது மாத்திரம்தான் முக்தி மோட்சம் அடைஞ்சது. மற்ற செல்கள் வெளியில் இருக்கிற பிராணனை சார்ந்து வாழ்கிறது. அப்போ உடம்பு மேல பிராணன் படாம வெயில் அதிகமா பட்டா என்ன ஆகுது? கருத்து போகுது. பிராணன் நல்ல சுகமான காத்து கட்டோன்னு கண்டிப்பா எல்லாமே ஒரு பிரஸ்னஸ் ஆயிருது, நேரம் குறி எல்லாமே மாறுது. அப்ப இந்த மாதிரி வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா பிராணன் இல்லாத இடத்துல பார்த்தா எல்லாருமே டக்கு டக்குன்னு கொட்டாய் விடுவாங்க. அது தூக்கம் கிடையாது, தூக்கம்லாம் நல்லா எல்லாம் தூங்கியாச்சு, டயர்டுனாலையும் கிடையாது, அவங்க நல்லா எனர்ஜியா தான் இருக்காங்க. ஆனா அங்க என்ன இல்லைன்னா ஆக்சிஜன் அந்த வெப்பத்துல வெளியேறிடுது. அதாவது குளிர்ச்சி இருக்கிற இடத்துலதான் பிராணன் இருக்கும், பிராணன் இருக்கிற இடத்துலதான் தேவதைகள் வாசம் செய்வார்கள்னு சொல்லுவாங்க.
அப்போ அது என்ன அர்த்தம்னா, அது நம்ம புத்தி அறிவுன்னு அர்த்தம் தேவதானா. அப்ப அந்த புத்தி அறிவு எல்லாமே இருக்கிறதுக்கு பிராணன் அவசியமாக இருக்கிறது. அப்ப இந்த பிராணன் தேவையான அளவுல கிடைக்கலன்னா நம்ம சித்தத்தை கூட சரியா பண்ண முடியாது. உங்க எல்லாரோட அனுபவத்திலும் ஓரளவுக்கு இருக்கும். சாதாரணமா நம்ம எங்கேயாவது ரோட்லயோ எங்கேயும் நடந்து போயிட்டு இருந்தா லேசா இளைக்கிற மாதிரி எல்லாம் இருக்குது இல்லையா? அதே இது நீங்க எங்கேயாவது வெளியில இருந்து சின்ன ஆபீஸோ இல்ல பேங்க்ல ஏடிஎம் கார்டு எடுக்க போகும்போதோ இல்ல பேங்க்ல ஒரு சிறு வேலை இருக்குன்னு போகும்போதோ அங்க ஏசி ஓடிட்டு இருக்கும். அப்ப நம்ம வெளியில அங்க இங்கேயும் போயிட்டு வந்தாலும் நம்ம உடம்பு கொஞ்சம் வெக்கம் இருக்கும். அந்த வெப்பத்தை அது சரி சமானம் பண்ற மாதிரி அந்த ஏசி ரூமுக்குள்ள போன உடனே நம்மளுக்கு வாசி ஓட ஆரம்பிக்கும். நம்ம ஏற்கனவே வாசி பழகி இருக்கிறோமா, இயற்கையாவே ஓட ஆரம்பிக்கும். என்ன இங்க வந்து இன்னும் வாசி ஓடுதே அப்படின்னு நம்ம யோசனை பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஆக்சிஜன் வந்து கூலிங் பண்றதுனால அங்க பிராணம் நல்லா இருக்குது. அப்ப நம்ம பாடியில சீதம் உஷ்ணம்ங்கிறது சமநிலை அடைகிறது. அப்போ நம்மளுக்கு சமநிலை பெறும்போது மட்டும்தான் பிராணன் சீராக நடக்கிறது. அப்போ உடம்புல வாத பித்த சிலேத்தமோ எல்லாமே சமநிலையில இருக்கணும். உடம்புல அப்படி சமநிலையில மனதுல எண்ணங்கள் அது இது விருப்பு வெறுப்பு இல்லாம சமநிலையில இருக்கணும். இப்படி எல்லாமே சமநிலையில இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு சரியான சுவாசம் நடக்கும் அப்படிங்கிறத அங்கிருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் டெப்தா அனலைஸ் பண்ணும்போது தான் பாயிண்ட் கிடைக்கும். இப்போ நம்ம இவ்வளவு நேரம் இது சொன்னாலும் ராஜசேகர் ஐயா கேட்ட மாதிரி ஆக்சிஜனை வெளியில இருந்ததுன்னா வெறும் ஆக்சிஜன் மட்டும் கிடையாது. அதுல சம் பெர்சன்டேஜ் நைட்ரஜன் நினைக்கிறேன். அது ரெண்டையும் இணைச்சு அது ஒரு பெர்சன்டேஜ் இது ஒரு 72% அது 28% அது ஒரு கணக்கு. இதை மிக்ஸ் பண்றாங்க. மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. பியூரா ஆக்சிஜன் கொடுக்க முடியாதுங்கிறாங்க. இதை சேர்த்து தான் கொடுக்குறாங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, உடம்புக்கு வந்து அது ஒரு சூப்பர் மெஷின். சாதாரண மிஷின் இல்ல. இது சொன்னா கொஞ்சம் விரிவா போகும். இருந்தாலும் லேசா கொஞ்சம் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா இது எப்படி ப்ராசஸ் பண்ணுங்கிறத காட்டுறதுக்கு அந்த ப்ராசஸ் நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. நம்ம சாப்பிடுற ஆகாரத்துல இருந்து தான் வேர்வை உண்டாகுது. அது சுக்கிலமாக மேல இருக்கிற பிராணனாகிய சூரியனால உறிஞ்சு கொள்ளப்படுதுங்கிறாரு. இப்போ இந்த குடல் மாதிரி ஒரு சமாச்சாரத்தை நம்ம வெளியில புறத்துல செயற்கையா உண்டு பண்ணோம்னா அதுல எத்தனை பேர் வேலை செய்யணுமா 3 மாசம் ஒரு தடவை ஜீரணம் பண்றதுக்கு 3 மாசம் 3000 பேர் சேர்ந்து வேலை செய்யணுமா. அது 3 கிலோமீட்டர் நீளத்துக்கு அந்த மிஷின் இருக்கணுமா. அது எத்தனையோ 1000 கோடியில அந்த மிஷின் தயாரிக்கணுமா. இவ்வளவும் இயற்கை அந்த 7 மீட்டர் நீளத்துல இருக்கிற குடலை வச்சு ஜீவனை சிம்பிளா செஞ்சுட்டு போயிருது. எசன்ஸ் எடுத்து அழகா அதை பண்ணிட்டு போயிருது. அப்போ இவ்வளோ பெரிய செலவு பண்ணி தான் பண்ண. அப்ப இயற்கை வந்து எத்தனையோ குடையை நமக்கு கொடுத்துருக்கு, கருணையை வழங்கியிருக்கு அப்படிம்பாங்க. அப்ப இந்த ஜீவனோட ப்ராசஸ் பாருங்க. இந்த உடம்ப வச்சு ஸ்பேஸ்ல வாழ்றாங்க. கடலுக்கடியில போய் முத்தெடுக்கிறாங்க. கடல் தண்ணியிலேயே அலைஞ்சு வாழ்றாங்க. கப்பல்லையே இருக்கிறாங்க. நெருப்புக்கிட்ட இருந்தே வேலை செய்யறாங்க. கிரிக்கெட்ல விளையாடுறாங்க. வெயில்ல வேலை செய்யறாங்க. என்ன என்ன அளவுன்னு இல்ல. எல்லாத்துக்கும் இந்த உடம்ப பயன்படுத்தும் போது அத்தனைக்கும் அந்த ஜீவன் ஈடு கொடுக்குது. இதைத்தான் நாங்க சொல்ல வரேன். அப்ப இந்த ஜீவன் அத்தனையும் அந்த அறிவு பயன்படுத்தி இப்ப இவன் ஒரு தவறு பண்ணிட்டான். இதை எப்படி சரி பண்ணலாம் மேக்சிமம் சரி பண்ணதான் பாக்கு. அதாலேயே முடியலன்னா தான் கைவிட்டு தொலைக்குது. கேடு கட்டு போட்டோம் ஒன்னும் செய்ய முடியாது. இவனை எவ்வளவோ சமாளிச்சு பாக்குறோம். தண்ணி அடிக்க மாட்டான்னு அடிச்சுட்டு வந்து கல்லீரல் இவ்வளவு வரும் நம்மளும் காப்பாத்தி பார்த்தோம். இவனுக்கு கொஞ்சம் விட்டாதான் புத்தி வரும்னு அது கை விட்டுருது அசால்ட்டா. அப்போ ஜீவன் உள்ள மட்டும் அறிவோடு செயல்படுதுல, பிரபஞ்சத்துல இருக்கிற இயற்கையிலையும் அதே அறிவோட தான் செயல்படுது. உள்ளேயும் எங்க பெய்யணும் எங்க பெய்யக்கூடாது எல்லாமே அது தெரியும். ஆனாலும் சில நேரங்கள்ல கேர்லெஸ்ஸா சந்தர்ப்ப சூழ்நிலையில கொஞ்சம் சேதம் வந்தாலும் கொஞ்சம் நன்மை இருக்கு, சில மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிற அடிப்படையில சின்ன சின்ன வேலைகள் அது செய்யுது. அந்த மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அறிவாகிய ஜீவன் வெளியிலிருந்து வந்த ஆக்சிஜன் நைட்ரஜன் கலந்த கலவை உள்ள நம்ம கட்டாயமா சிரமம் தான் கொடுக்குறோம். அதுக்கு அது கொடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு மேல இருந்துதான் அமிர்தம் இறங்கும். அந்த அமிர்தம் மேல இருந்து இறங்குறது மூக்கு வழியா அந்த இடத்துல எந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு வெளியாச்சோ அந்த இடத்த மேல இருந்து வர்ற இறங்கத்தை ஏற்கனவே அன்னைக்கு நான் இதை சொல்லியிருக்கிறேன். மேல இருந்து புருவமத்திலிருந்து இறங்குறத பிரம்மரந்தத்தின் வழியாக கீழே வந்து கசிஞ்சு இறங்கும் அமிர்தத்தன்மை. அதுதான் உண்மையான நம்மளோட ஒரிஜினல் உயிர் ஆற்றல் உயிர் சக்தி. அதுதான்
அதான் ஜீவசக்திய வாயுன்னு அதைத்தான் சாமி சொல்றாரு. அது இந்த சாதாரண காத்து மேல ஏறி உட்காரும். இந்த சாதாரண காத்து இருக்கு இல்லையா, இது அது சுமந்துட்டு போற ஒரு கடத்தி அல்லது அது சுமை தாங்கின்னு அர்த்தம். அந்த வாகனம் அப்படின்னு அர்த்தம். அது உள்ள எடுத்துட்டு போகுது. அப்ப இந்த காத்து மேல அந்த அமிர்தம் உட்கார்ந்து இருக்குது. அப்ப அமிர்தம் தான் நமக்கு பிராணன். அதுதான் மரணம் இல்லாத நிலையை தரக்கூடியது. சரிங்களா? அப்போ அது உள்ள போய் உள்ள போனோம்னா என்ன ஆகி போகுது, அந்த அமிர்தம் தேவையான அளவுக்கு அங்க நுரையீரல்ல கன்வெர்ட் ஆகி ரத்தமா கன்வெர்ட் ஆகி 4 அங்குலம் அதுல போயிருது. மீதி 8 அங்குலம் கண்டத்துல சுத்தி பண்ணப்பட்டுதான் உள்ள போகுது. அப்ப இந்த பிராணன் இந்த காற்றுல இருந்ததே, அந்த இதுல இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் இருக்கிற அந்த சக்தியும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. அதுல இருக்கிற அமிர்தத்தையும் கொஞ்சம் எடுத்துக்குது. எடுத்துட்டு மீதி அது காற்றுல எல்லாம் கலந்திருந்ததே, அது கார்பன் டை ஆக்சைடு புகையா நுரையீரல்ல இருந்து வெளிய தள்ளுது. அப்போ மறுபடியும் இந்த அமிர்தமும் அந்த விஷத்தன்மையும் 2ம் சேர்ந்தே மறுபடியும் மேல ஏறி வருது. அப்படி மேல ஏறி வரும்போது என்ன ஆகுது, இந்த கண்டத்தின் வழியா வரும்போது கண்டம் அதையும் கரெக்ட் பண்ணி விட்டுருது. அப்போ கரெக்ட் பண்ணி விட்டோன்னே, அந்த குதத்துவாரம் பக்கத்துல வந்த உடனே கார்பன் டை ஆக்சைடு மூக்கு வழியா வெளியில மெதுவா வெப்ப காற்றா வந்துருது. அமிர்தம் ஆட்டோமேட்டிக்கா புருவ மத்திக்குள்ள நுழைஞ்சு அப்ப நம்மளுக்கு அங்க போய் சேர்ந்துருது. இந்த ப்ராசஸ் செய்யறதுக்கு நுரையீரலுக்கும் குதத்துவாரத்திற்கும் அந்த ஜீவனோட இதுக்கும் கொஞ்சம் சக்தி பத்தாத போது இந்த ஆர்டிபிஷியல் செயற்கை சுவாசம் கொடுக்குறாங்க. அப்ப கொடுக்கும்போது அந்த எப்படி ஏசி கிட்ட போனோடனே அது ரைட்டன் டக்குன்னு உணர்ந்துக்குச்சோ, அது மாதிரி உள்ள கொடுக்கறத உணர்ந்து அது மோசமானது இருந்தாலும் எமர்ஜென்சிக்கு வேற வழி இல்லை, அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. இங்க நோயினாலோ மற்ற தடையினாலோ சரியா சீராக இயக்க முடியல. அதுக்கு இப்படி ஒரு சப்போர்ட் வந்தது, யூஸ் பண்ணிப்போம். எப்படி உடம்புல வியாதி வந்தா உடம்பே அது இருக்கிற மருந்த மறு ஊக்கம் மறு உந்து அப்படின்னு கொடுக்கறத எப்படி ஜீவன் அது சரி பார்த்து சரி பண்ணிக்குதோ, ஜீவன் பார்த்து சரி பண்ணலன்னா எந்த டாக்டர் யாரும் எந்த மருந்து கொடுத்தோம் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப ஜீவன் தான் அறிவோடு இருந்து இந்த வெளியிலிருந்து கொடுத்த அந்த பிராணனையும் அது நல்ல விதமா இதே அமிர்தமாக மாற்றுகிறது. அந்த மாற்றுகிற வல்லமை உள்ளே இருக்கிற அந்த ஜீவனாகிய எல்லாம் வல்லான் தன்னையை ஏத்துங்கிற அந்த ஜீவனுக்கு உண்டு. அதனாலதான் அது நடந்தது ஒழிஞ்சு, நீங்க உள்ள இருக்கிற அந்த ஜீவன் உதவலைன்னா நீங்க பிராணனை கொடுத்து அவர் உயிரோட வச்சிருக்க முடியாது. அந்த உள்ள இருக்கிறது கைவிட்டுருச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதனாலதான் சாமி சொல்றாரு, அந்த சிலந்தி கடைசி சொட்டையும் அங்க இருந்து நூலா எடுத்து அறுத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை யாரும் காப்பாற்ற முடியல, இறந்து போகுது. அப்படியேதான் நமக்கும் கடைசி சொட்டு இருக்கும்போது அவனால அசைய முடியல, ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா அவன் ஏதோ நினைக்கிறான், சொல்ல முடியல. கண்ணை மட்டும் அசைக்கிறதுக்கு சக்தி இருக்கு. லேசா அதுல ஏதாவது அப்படி இப்படின்னு சேஷ்டை காட்டுறான் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அதுவும் போன உடனே முடிஞ்சு போயிருது அப்படிங்கிறாரு. அப்ப அங்க ஆக்சிஜன் கொடுத்து காப்பாத்துறதா காப்பாத்திடலாமே, முடியாது. அப்போ உள்ள இருக்கிறது தான் நமக்கு விஷயம். அப்போ உள்ள இருக்கிறது ஒரு சொட்டு இருந்தா கூட அது எப்படியும் அதே முழு வல்லமையோட ஒரு சொல்லி அணுவுலையும் அதே முழு ஆற்றல் இருக்குது. பெரிய ஒரு அணுவுலையும் அதே ஆற்றல் தான் இருக்குது. அப்போ ஆற்றல் வந்து சமநிலையில இருக்குதுங்கிறது இங்க புரியுது. அப்ப ஆற்றல் அழியாது அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அப்போ முழுமைதான் எந்த நிலையில இருந்தாலும். அதனாலதான் சாமி, ஒருவன் மரண காலத்தில் கூட இந்த உபதேசத்தை பெற்றுக் கொள்வானே ஆனால் அவன் மோட்சம் அடைவது உறுதின்னு நமக்கு அவ்வளவு அஷூரன்ஸ் கொடுத்திருக்காரு, பெருங்கரணையில சொல்லியிருக்கிறாரு. அதனால ஓரளவுக்கு இதை நான் இப்போ விளக்கியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிதானா? ஆத்ம நமஸ்காரம். நல்ல தெளிவா புரிஞ்சது ஐயா. ஆத்ம நமஸ்காரம். நன்றிங்க, ரொம்ப அருமையா புரிஞ்சுதுங்க.